ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். யாக்கோபு பயணப்படுகிறான், யாக்கோபு புறப்படுகிறான், யாக்கோபு பிரயாணிக்கின்றான். இதுவரைக்கும் யாக்கோபு புறப்பட்டானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. 20 வருஷம் ஒரு இடத்துல டேரா போட்டாரு. 20 ஆண்டுகள் யாக்கோபுனுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போனது. ஒரே இடம், ஒரே நிலை, ஒரே பணி, ஒரே வேலை, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ரொட்டீன் லைஃப்ல செஞ்சதையே மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அடுத்த ஒரு நிலை அடைவதற்காக ஒரு முயற்சி எடுத்து, ஒரு ஸ்டெப் எடுத்து அவன் புறப்படுகிற வேளையில் இதுவரைக்கும் அவன் சந்தித்திராத தூதர்களை சந்திக்கிறான். இதுவரைக்கும் அவன் சந்திக்காத தேவ சேனையை சந்திக்கிறான். இதுவரைக்கும் அவன் காணாத தேவ மகிமையை அவன் காணுகின்றான். இன்றைக்கு நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு உத்தம கருத்து என்ன? சற்று நம்முடைய வாழ்க்கையை யூகித்து யோசித்து நிதானித்து பார்ப்போம். செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? வாழ்ற வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? பண்றதையே பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அப்படின்னா இன்னைக்கு வித்தியாச ஒரு பயணத்திற்கு நீங்கள் புறப்படுங்கள். விசேஷமான ஒரு பயணத்துக்கு புறப்படுங்க. அப்படிங்களா? ஐயா, எங்கேயா போனோம்? நீங்க எங்கேயும் போவானா? உங்கள் செயலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் நடத்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றத்தை, ஒரு இதுவரை இல்லாத ஒரு அடுத்த நிலை அடைவதற்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இதுவரை காணாத தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் வெளிப்படாத தேவ தூதர்களுடைய பணிவிடைகள் உங்களுக்கு கிடைக்கும். அவன் புறப்படாதபடிக்கு 20 ஆண்டுகள் லாபான் என்னும் ஒரு மாம்ச சக்தி, தீய சக்தி, அடக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி யாக்கோபை அழுத்தி வைத்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு லாபான் தான் தீய சக்தி மாதிரி இருந்தான். இன்னைக்கு நமக்கு சில மனத்தடைகள், கவலைகள், பாரங்கள், சோகங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், இழந்தவைகள் இதெல்லாம் நம்மளை போட்டு அழுத்தத்தை கொடுத்து வளர்ச்சி அடையாதபடி நம்முடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து விட செய்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், கடந்ததை மற, புதிய மகத்தான காரியத்துக்கு நீ டிராவல் பண்ண ஆரம்பி. தேவ சேனை உன் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த லாபான் யாக்கோபின் வளர்ச்சியை விரும்பாதவன். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோம்பல்தனம், சோம்பேறித்தனம், அவநம்பிக்கைகள், அவ்விசுவாசங்கள் வெளியெல்லாம் இல்லை, நமக்குள்ளாரே இருந்து நம்மளை கரைச்சிரும். நம்மை வளர விடாத அளவுக்கு சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். நீங்க ஒரு சவால் எடுத்து முன்னெடுத்து வைக்க கூடாதபடி உங்களை அப்படியே ஒரு இடத்திலேயே ஸ்தம்பிக்க வைத்து விடும். ஆனா யாக்கோபு தீர்மானம் பண்றான். அவங்க மனைவியோட பேசுறான், அவங்க கூட்டத்தோட பேசுறான். இல்ல, நம்ம புறப்பட்டே ஆகணும். கர்த்தர் நம்மை பெத்தேலுக்கு அழைத்து செல்லுகிறார். நான் புறப்பட்ட இடத்துக்கு நான் மீண்டும் செல்ல வேண்டும். எனக்கு வாக்கு தந்த தேவனுடைய சமூகத்துக்கு நான் செல்ல வேணும். அங்கே நான் பலிபீடத்தை கட்ட வேண்டும். தேவன் என் மேல் வைத்த வாக்கு தத்தத்தை என் வாழ்வில் நான் நிறைவேற்ற வேணும். நான் பிரயாணப்பட வேணும். ஆனால் இவனை விடமாட்டேன் என்று சொல்லி லாபான் திட்டமிடுகிறான். இன்னைக்கும் நமக்கு ஒரு தேவ சத்தம் கேட்க வேணும். நான் கர்த்தருக்காக எழும்ப வேணும், கர்த்தருக்காக நான் பிரகாசிக்க வேணும், தேவனுடைய மகத்துவமான நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேணும் என்று நீ எழும்பி விடு தேவ பிள்ளையே. உன்னை அழுத்துகிற லாபானுடைய சக்தியிலிருந்து நீ விடுபட வேண்டுமே. ஆனால் இதுவே காலம், நீ எழும்புகிற ஒரு காலம். உன் சோம்பலை விட்டு, உன்னுடைய துயரத்தை விட்டு, உன் துக்கத்தை விட்டு, உன் வருத்தத்தை விட்டு நீ எழும்புகிற நாட்கள் இந்த நாட்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாம் வேகமா போகுது, நீ மட்டும் சும்மா ஸ்லோவா போற. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லு, வேகம் போதாது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஜெபம் போதாது.
ஆமா, இந்த ஆவிக்குரிய பிரயாசம் போதாது, இந்த உழைப்பு போதாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் கூட்டு. அல்லேலூயா. காலையில நான் 8 மணிக்கு தான் எழும்புவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற காலையில இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா எழும்ப இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லாபான் விட மாட்டான். லாபான் விட மாட்டான். லாபான் உன்னை எழும்ப விட மாட்டான். லாபான் உன்னை வளர விட மாட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லு, பலருக்கு லாபான் பெட்ல இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு லாபான் போன்லயே இருக்கிறான். சொல்லு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு லாபான் இருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் லாபான் எங்க இருக்கிறான்? அவன் உன்னை வளரவே விட மாட்டான். அல்லேலூயா. அவன் பிடித்து இழுத்து உன்னை வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனா யாக்கோபு அவன் ஒரு நபர் எஃபர்ட் எடுக்கிறான். அவன் தீர்மானம் பண்றான், நான் எழும்ப போறேன், நான் புறப்பட போறேன், நான் பெத்தேலுக்கு போக போறேன், பலியிட போறேன், கர்த்தருக்காக எழும்பி நான் பிரகாசிக்க போறேன்னு அவன் எழும்புறான். பாருங்க, பரலோக சேனையே அவன் பக்கத்துல வந்து கொத்தா நிக்குது. இதுவரை வராத தூதர்கள், இதுவரை வராத சேனைகள், இதுவரை வராத பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ இருக்கிற இடத்தில் இருக்கும் வரைக்கும் பரலோக தேவனுடைய உதவியை பார்க்க முடியாது. எழும்பி பிரகாசித்து பார். பரம சேனையே உனக்கு தோள் கொடுக்க துணை நின்று பக்கத்துல அது வரும். தேவ தூதர்களை நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. உங்களுக்காக சகாயம் பண்ண அவங்க வருவாங்க. பரலோக தேவனுடைய உதவிகள் உனக்கு வரும், ஒத்தாசைகள் உனக்கு வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழும்ப ரெடியா? இப்ப போயிடாதீங்க, ஒரு 1/2 hour ஆகட்டும், 1 hour ஆகட்டும். 10:30 தான் ஆகுது இப்போ. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் தீர்மானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தானியேல் தீர்மானித்தான். அல்லேலூயா. அவன் தீர்மானித்தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, தயவை தேவன் ஏற்படுத்தினார், உதவியை தேவன் ஏற்படுத்தினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார், அவனுக்கு வெற்றியை தேவன் ஏற்படுத்தினார், 10 நாள்ல மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தினான். இன்றைக்கு ஒரு அழகான தீர்மானத்தை நீ மேற்கொள்வாயே ஆனால் தேவன் நடக்காத காரியங்களை உனக்காக நடப்பித்து காட்டுவார். வழக்கமாய் செய்கிற செயலை பார்க்கிலும் விசேஷமாய் செய்வதற்காக நீங்கள் எழும்ப வேணும். நீங்கள் பிரயாசங்களை மேற்கொள்ள வேணும். அதே வேலை தான், ஆனா கொஞ்சம் விசேஷமா செஞ்சு பாருங்க. அதே வேலை தான், சோம்பலா சலிப்பா, என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை, அதே 5,000, அதே 10,000, அதே 20,000. சம்பளமும் ஏறாது, சந்தோஷமும் ஏறாது. சுறுசுறுப்பா செஞ்சு பாரு, உற்சாகமா செஞ்சு பாரு, விசேஷமா செஞ்சு பாரு, மேன்மையா செஞ்சு பாரு. ஒரு ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபத்துல ஒரு டெடிகேஷனோட, அர்ப்பணிப்போட செஞ்சு பாரு. ஆலயத்துக்கு வரணும்னாலும் கூட 9:30 மணி ஆராதனை, 10 மணிக்கு போவோம். உங்களை பத்தி சொல்லிட்டேன்னா அதான் அமைதி ஆயிட்டீங்க. இல்ல, நேரத்தோட சர்ச்சுக்கு போவோம், நேரம் தவறாம உழைப்போம், நேரம் தவறாம செயல்படுவோம், நேரம் தவறாம. நான் சொல்லுகிறேன், என்னென்ன காரியங்களை தேவன் உங்கள் கரத்தில் கொடுக்கிறாரோ நான் சொல்றேன், அதை பொறுப்பை செய்து பாருங்கள். தேவன் உங்களை பிரகாசிக்க வைப்பார். உங்க பிரைவேட் லைஃப்ல தேவன் கொடுத்த பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்து பாருங்கள். பப்ளிக் லைஃப்ல ஆண்டவர் உங்களை ஆனர் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். பிரைவேட் லைஃப்ல தாவீது அவனிடத்தில் இருந்ததான சில ஆடுகளை பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, பொறுப்பா ஆட்டை இவன் பார்த்து கொண்டான். அவங்க அப்பா பார்க்கறாங்களோ, அம்மா பார்க்கறாங்களோ, கேட்கறாங்களோ, கேள்வி கேட்கறாங்களோ இல்லையோ, அவன் சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. எதுக்கு வந்துச்சு? என்னங்க இவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டுட்டோம். ஆட்டை பிடிக்க வந்தது, கொல்ல வந்துச்சு. இவனை கொல்ல வரல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நல்ல வேலை, நல்ல வேலை என்கிட்ட வரல, ஆட்டை தான் கடிச்சது, நல்ல வேலை போச்சு. இவன் விடவே இல்லை, என்னுடையது, நான் விட மாட்டேன். எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த படிப்பு, எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த விஷயம் சின்னதா இருக்கலாம், அற்பமான இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், பொறுப்புணர்வோடு மிகப்பெரிய பிரதிஷ்டையோடு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பிரைவேட் லைஃப்ல. இப்ப அவங்க அப்பா ஒன்னும் கோச்சிக்க போறது இல்ல. பா சிங்கம் வந்துச்சுப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும்? ஆட்டை கவிட்டு போயிடுச்சுப்பா, என்னப்பா பண்ண முடியும்னா அவங்க பண்ண சொல்ல போறாரு, அடிக்க போறாரு. ஆடு வந்து சிங்கம் கடிச்சிட்டு போயிடுச்சு, என்னப்பா பண்ண முடியும்? கரடி வந்து ஆடை அடிச்சு சாப்பிட்டுடுச்சு, என்ன பண்ண முடியும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவன் சொல்றான், அந்த ஆடா இருந்தாலும் நான் பொறுப்பாய் காப்பேன்,
என்கிட்ட சின்ன வேலை தான் இருக்கு, சின்ன படிப்பு தான் இருக்கு, சின்ன ஊழியம் தான் இருக்கு, சின்ன கடமை தான் இருக்கு, அதை கூட நான் தரமா செய்வேன், அதை கூட நான் சிறப்பா செய்வேன், அதை கூட மேன்மையா செய்வேன்னு யாரும் பார்க்காவிட்டாலும் பிரைவேட் லைஃப்ல கொடுக்கப்பட்ட பொறுப்பை தரமா செய்யறான். இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆட்டை காப்பாத்துறவன் கையில நாட்டையே கொடுக்கிறாரு. ஆட்டை காத்தவன் கையில நாட்டையே கொடுக்கிறார். பக்கத்துல பாத்துக்கல, எவ்வளவு பெரிய ஆசை உங்களுக்கு. கர்த்தர் காரை கொடுக்கணும், பங்களா கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், கண்ணத்திலே ஒரு இடி இடிச்சுன்னு சொல்லு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தேவன் அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாற்றுகிறார். ஆண்டவர் பிரைவேட் லைஃப்ல ஆட்டை காப்பாத்தினவனை இப்ப ஆண்டவர் பப்ளிக் லைஃப்ல கொண்டு வராரு. கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு சவால், கோலியாத் என்னும் சவால். இப்ப அவன் சொல்றான், என் பிரைவேட் லைஃப்ல ஜெயத்தை பார்த்த ஆளு, என் பிரைவேட் லைஃப்ல பொறுப்பா இருந்த ஆளு, என் பிரைவேட் லைஃப்ல தனிப்பட்ட வாழ்வில் கர்த்தர் ஆராய்ச்சி ஆளு, இங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தாதி கர்த்தர் அவன் மகிமைப்படுத்துறான். கோலியாத் ஈட்டியோடு பட்டயத்தோடு தன்னுடைய புய பலத்தோடு வருகிறான். இவன் வாய் திறந்து சொல்லுகிறான், நீ வருவது ஈட்டின் பலன், நானோ நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வர. நீங்க பிரைவேட்ல ஆராதிக்காம பப்ளிக்ல உங்களால ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. சும்மா வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நயாமையா கையாமையான்னு கத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால ஒரு பயனும் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்கள் அனுதின ஜெப வாழ்க்கை மிகவும் முக்கியம். ஏன்னா அந்த ஆராதனை தான் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளதா இருக்க போகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் இவர்கள் தங்களுடைய பிரைவேட் லைஃப்ல தேவனை ஆராதிச்சாங்க. இப்ப ஆண்டவர் அவங்கள பப்ளிக்ல கொண்டு வராரு. பப்ளிக்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் சொல்றான், இந்த சிலையை நீ பணிந்து கொள்ள வேணும். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் எல்லார் கண்ணு முன்னாடி பப்ளிக்ல காட்டினாரு, ஆராதிக்கிறவனுக்காக நான் ஒரு தூதனை அனுப்புற ஆள் இல்ல, ஆராதிக்கிறவனுக்காக நானே இறங்கி வரேன், நானே இறங்கி வரேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் தேவ பிள்ளையே. அந்தரங்கத்தில் தேவனை ஆராதித்தவர்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் மூலம் தேவாதி தேவன் அவர்களை பாபிலோன் மாகாணத்திலே உயர்த்தி வைத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பப்ளிக்கா ஒரு ப்ரமோஷன் வரணும்னா பிரைவேட்டா பொறுப்பா வாழணும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை பர்ஃபெக்டா பண்றீங்க, பொறுப்பா இருக்கீங்க, கருத்தா இருக்கீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். மேன்மைப்படுத்தி கனப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். உன் உயர்வுகளை எவர், ஏன் அரசாட்சி செய்யக்கூடிய நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்படக்கூடிய சர்வாதிகாரி நினைத்தால் கூட உன் வளர்ச்சியை அடைக்க முடியாது, அடுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஏன்? உன் உயர்வு எங்க இருக்கு? பிரைவேட்ல. கர்த்தரை ஆராதிச்சவன் பப்ளிக்கா ஆராதிக்கிறான். பிரைவேட்ல பொறுப்பா இருந்தவன் பப்ளிக்கா பொறுப்பா இருக்கான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆட்ட பொறுப்பா காப்பாத்துறவனை நாட்டையே கையில கொடுத்து காப்பாத்துறாரு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஒரு பெண்ணை உருப்படியா வச்சிருக்கீங்களா? நான் பெண்ணா? பெண்ணு நான் எழுதுற பெண்ணு சொல்றேன். ஒரு பேனா கூட நீங்க பாத்தீங்கன்னா மூடி உடைஞ்சு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேனா மாத்திக்கிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயத்தை கூட பொறுப்பா வச்சுக்கிற பிள்ளைகள், தங்களுடைய உடைமைகளை கூட கருத்தாய் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள். நான் சொல்லுகிறேன், உங்கள் கரத்துல தான். நீங்க யோசிக்கலாம், நீங்க சாதாரணமா உடுத்தக்கூடிய உடுப்புல கூட நீங்க சில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கங்க அப்படி எப்படி போட்டு போயிடுறது. பழைய துணியா இருந்தா கூட அதை எப்படி பண்றது? ஓரமா துவைக்கிற இடத்துல எடுத்து வைக்கிறது. எல்லாம் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் சொல்றேன், உங்க கடமை, உங்க பொறுப்பு, உங்க படிப்பு, உங்க வேலை, உங்க சமையல், சாப்பிடுறது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி சாப்பிடுறீங்க? சில பேர் சாப்பிட்டாங்க, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கை ஃபுல்லா சாதம் இருக்கும், செதற விட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? தட்டுல மட்டும் சாப்பாடு இருக்கா, சுத்தி சாப்பாடு இருக்கும். வேஸ்ட்டுக்குன்னு ஒரு தட்டு. எனக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா வேஸ்ட்டுக்குன்னு தட்டு இருக்காது. ஆமா, மொத்தமா நக்கி எடுத்துருவோம்.
ஒவ்வொரு பருக்கைகளும் தேவன் தருவது பொறுப்போடு சாப்பிடுறவன் தான் ஆண்டவர் திருப்தி ஆக்குறாரு. வேஸ்டுக்குன்னு ஒரு தட்டு பார்த்தீங்கன்னா அந்த தட்டு ஃபுல்லா தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு. இன்னைக்கு திருந்திரணும். ஒவ்வொரு கருவேப்பிலையும் கர்த்தர் உன் சத்துக்காக கொடுக்கிறார். ஒவ்வொரு மிளகும் பக்கத்துல பார்த்து மிளக குப்பையில போடுவேன் மீட்டு தண்ணி. மிளகில் பொறுப்பா இருந்தால் ஆண்டவர் உன்னை மாளிகையில் கொண்டு வந்து நிறுத்துவார். என் தட்டில் நீங்க பாத்தீங்கன்னா முள்ளு மீன் சாப்பிட்டு முள்ளு, சிலது சாப்பிட முடியாத அதுதான் இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன், அதுல கூட நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், பலருக்கு நீங்க சாப்பாடு போடுற அளவுக்கு ஆண்டவர் பரிபூர்ண நன்மைகளை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுவார். உயர்வுகள் தானாய் வருவது கிடையாது, வெற்றிகள் தானாய் வருவது கிடையாது. அந்தரங்க வெற்றி தான் வெளியரங்கமான வெற்றி. அந்தரங்க வெற்றி தான் வெளியரங்கமான வெற்றி. 4 பேருக்கு நீங்க சமைக்கிறது சிறப்பா சமைச்சு பாருங்க, கர்த்தர் உன் பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாத்துவார். 2 பேருக்கு சமைச்சா கூட டெடிகேஷனா சமைக்கிறது, வீட்டுக்காரர் தான் சமைக்கிறது, என்ன சமைக்கிறது, அப்படியே கழுவாம எல்லாம் செய்யறது, அப்படியே தூக்கி போடுறது எல்லாத்தையும் இல்ல. 2 பேருக்கு நீ செய்யற அந்த டெடிகேஷனை கூட உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நிறைவாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை ராஜஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தாவீதை யாரால் கொண்டு போய் நிறுத்த முடிந்தது? தேவனால் கொண்டு போய் நிறுத்த முடிந்தது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த பொறுப்புகள், கரங்களை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, வளர பிள்ளைங்க இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, நான் வித்தியாசப்படுத்தாம எல்லாருக்கும் நான் பிரசங்கம் பண்றேன். சில பேர் யோசிக்கலாம், என் பொண்ணுக்கு சொல்லுங்கய்யா, என் பையனுக்கு சொல்லுங்கய்யா. இது போஷி வீட்டில் போய் பார்க்கணும். காஃபி டீயை குடிச்சிட்டு ஓரமா டம்ளரை வச்சுட்டு போயிடும். அப்புறம் கற்பாம்பூச்சி வந்து அங்க குடும்பம் நடத்தும். அல்லேலூயா. காஃபி டீ குடிச்சிட்டு கூட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து எடுத்துன்னு போவாங்களா? வீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபேனு சுவிட்ச் போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம். வந்து சுவிட்சா போடுறா, சுவிட்சா போடுறா. வீட்டில் இருந்து உக்காந்துக்கிட்டு தண்ணி எடுத்து வந்து குடுமா. யாரு? புள்ளிங்க. யாரு கேட்குறாங்க? உங்க வீட்டில் தான் நடக்குதோ? தண்ணி எடுத்துன்னு வாமா. நான் சொல்றேன், பிள்ளைங்க அப்படி கேட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து தலைமணி ஊத்தி விட்டுரு. வேணும்னா கொதிக்கிற தண்ணி எடுத்து திருந்திரணும். அது சில தாய் தகப்பன பாக்குறேன், ராசாத்தி தண்ணிய குடிமா. பயிற்றுவிக்கப்பட வேணும், பொறுப்பாய் செயல்பட வேணும், கர்த்தர் கொடுத்ததில் பொறுப்புணர்வோடு காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, சின்னதில் நீ பொறுப்பாய் இருப்பாய், ஆனால் ஆண்டவர் அதிபதியாய் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், சம்பூர்ணமாக்குவார். அப்ப உங்க பிரைவேட் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. பிரைவேட் லைஃப்ல இருக்கக்கூடிய வெற்றிகள் தான் பப்ளிக் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கிறது. யாக்கோபு பிரைவேட் லைஃப்ல தீர்மானம் பண்ணிட்டான், நான் பெத்தேலுக்கு போக போகிறேன், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நான் செல்ல போகிறேன், பலிபீடத்தை கட்ட போகிறேன், பலி செலுத்த போகிறேன், தேவன் அந்த இடத்துக்கு என்ன மறுபடியும் கொண்டு வருவன் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. லாபானாவது எவனாவது எழும்பி அவன் பிரகாசிக்கிறான். நான் சொல்றேன், எவர் தடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு பலி செலுத்த எழும்ப தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்க எழும்ப தேவ பிள்ளையே. அடுத்த ஆச்சரிய வளர்ச்சிகள் இந்த ஆண்டு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. யெகோவா நிசி உனக்காக ஜெயக்கொடி ஏற்ற விரும்புகிறார். யெகோவா நிசி உன் வாழ்வில் வெற்றி காண வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். 5000 பேர் போஷிக்கப்பட்டது அந்த சின்ன 5 அப்பளத்துல தான் இருந்துச்சு. நான் சொல்றேன், பெரிய கோலியாத்து விழுந்தது சின்ன கல்லுல தான் இருந்துச்சு. உன்னுடைய பெரிய அபாரமான வளர்ச்சியும் முயற்சியின் உயர்வும் நீ செய்யக்கூடிய இன்றைய கடமைகளில் தான் இருக்கிறது. இந்த வேலை, இந்த பொறுப்பு, இந்த கடமை, இந்த உத்தரவாதம், இந்த நேரத்துக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், இப்படி நான் ஜெபம் பண்ணணும், இப்படி நான் செய்யணும். சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு பாருங்க. எஃபர்ட் எடுத்து பொறுப்புணர்வோடு செஞ்சு பாருங்க.
அடுத்த ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பப்ளிக் லைஃப்ல ஆண்டவர் உங்களை ஆனர் பண்ணுவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், சிங்காரமயமாய் மாற்றுவார். இதுவரை காணாத தூதர்களை அவன் பார்க்கிறான். இதுவரைக்கும் ஒரே இடத்தில் மாமனாருடைய அடிமைத்தன வாழ்க்கைக்குள் ஒரு விஷயம் அவனை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். தூதனையும் பார்க்கல, தூதனுடைய பணிவிடைய பார்க்கல, தேவ சேனைய பார்க்கல, தேவ சத்தத்தை கேட்கல. எழும்பி பிரகாசிக்க வரான். தேவ தூதன் வரான், சேனை வருது, தேவ சத்தம் அவன் காதில் விழ ஆரம்பிக்கிறது. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எழும்பி பிரகாசிப்பதற்கு இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? உண்மையாய் ஜெபிப்பீர்களே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய கிருபை உங்க மேல தர விரும்புறார். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பொறுப்புணர்வை தாரும். பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு போறேன்னா, சம்பாதிக்கிற இடத்துக்கு நேரத்துக்கு போறேன்னா, ஆலயத்துக்கு மட்டும் அலட்சியமா நான் வரேனே, இந்த அலட்சியத்திலிருந்து என்னை காத்து அந்தரங்க ஜீவியத்திலே நேரத்தோடு போக வேண்டும் என்ற பொறுப்புணர்வு எனக்கு தாரும் ஆண்டவரே. பார்த்தாலும் இவர் பார்க்காவிட்டாலும் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா எனக்கு இருக்கிறார் என்ற பொறுப்புணர்வோடு நான் ஜெபிக்கிற ஒரு நபராய், துதிக்கிற ஒரு நபராய், கர்த்தர் எனக்கு கொடுத்த கடமை உத்தரவாதத்தை பொறுப்போடு செயல்படுத்துகிற ஒரு நபராய் நான் வாழ்ந்திருக்கும்படி எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்யக்கூடும்? இன்றைக்கு உங்க லைஃப் அற்பமா இருக்கலாம், உங்களை 4 பேர் அற்பமா பார்க்கலாம். ஆனா நீங்க அற்பமா பார்க்காதீங்க, வேல்யூ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை கனம் பெற்றது, மதிப்புக்குரியது. நீங்கள் மிகவும் மதிப்புக்குரியவர்கள். நீங்க உங்க லைஃபை வேல்யூ பண்ணலன்னா வேற யார் பண்ண முடியும்? தேவன் மதிப்பாய் பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையை. நீங்க மதிப்பா பாருங்க. சாப்பிடும்போது கூட பொறுப்பா சாப்பிடுங்க. அல்லேலூயா. சதற விட்டு சாப்பிடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துல ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க. அதுதான் பெரிய பெரிய அபார வளர்ச்சிகளையும் உயரங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். 9:30 மணி ஆனா அங்க யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் நடத்துறாங்க இல்லையோ, என் கால் சர்ச்சில் இருக்கும். அந்த பொறுப்பு, அந்த டிசிப்ளின்குள்ள, அந்த ஒழுக்கத்துக்குள்ள நீ வந்து பார். உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீ பாப்ப. சின்ன மாற்றம் தான், சின்ன ஒழுக்கம் தான், சின்ன உத்தமம் தான். அது அதிகத்தின் மேல் தேவன் அதிபதியை வைப்பதற்கான ஒரு தேவரகமான குவாலிட்டி. இவன் புறப்படுகிறான். பரலோக சேனை இறங்கி வந்துருச்சு. 20 ஆண்டுகள் வராத சேனை. இவன் அடிமைத்தனத்துக்குள் இருந்த வரைக்கும், இவன் எழும்பாத வரைக்கும் வராத சேனை இவன் எழும்பிய பிறகு வந்தது. தேவ உதவியை நீங்க பார்க்கணுமா? தூதருடைய ஊழியங்களை நீங்க அனுபவிக்கணுமா? கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கணுமா? வாழ்வில் எட்டாத உயரத்தை நீங்க அடையணுமா? இன்றைக்கு எழும்புங்கள் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு நான் துக்கத்தை விட்டு, சோகத்தை விட்டு, வருத்தத்தை விட்டு, பொறுப்பற்ற நிலையை விட்டு நான் வெளியே வந்து பெத்தேலுக்கு நான் செல்ல போகிறேன். தேவனுடைய வீட்டுக்கு நான் செல்ல போகிறேன். தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போறேன்ற ஒரு வைராக்கியம் உனக்குள் இருக்குமே ஆனால், பிரைவேட் லைஃப்ல உன்னுடைய தீர்மானத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமான பப்ளிக்ல உன்னை ஆனர் பண்ணி, கனப்படுத்தி, கீர்த்தினாலும் புகழ்ச்சினாலும் உன்னை முடிசூட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார்.